தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போறோம். மார்க் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாணவர்களுக்கு இப்ப நான் சொல்லப் போறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெயினாவே கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த ஒரு பெயின இன்னைக்கு நாம சரி பண்ண போறோம். என்னன்னா, எந்த ஒரு மார்க் டெஸ்ட் எழுதினாலும், இப்போ வந்து நெறைய கோச்சிங் சென்டர்ல சரி, வீட்லயுமே சரி நெறைய மார்க் டெஸ்ட் நீங்க எழுதியிருப்பீங்க. நீங்க எழுதின மார்க் டெஸ்ட்ல இன்னமும் நெறைய பேரு கமெண்ட்லயுமே சொல்லியிருக்காங்க, நேர்லயுமே சொல்லியிருக்காங்க. எத்தன டெஸ்ட் எழுதினாலுமே நம்மளால வந்து ஒரு 350ல இருந்து 400க்கு மேல எடுக்கவே முடியல, மார்க்க பொறுத்தவரைக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யறது? அப்படின்றது. ஸோ இந்த பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு மட்டுமே கிடையாது. என்னதான் மார்க் டெஸ்ட் எழுதினாலும் 350 டூ 400 தான் ஸ்கோர் வருது அப்படின்னு சொன்னா, இந்த டெஸ்ட் இந்த விஷயம் உங்களுக்கு மட்டுமே கிடையாது. கிட்டத்தட்ட 80% ஸ்டூடண்ட்க்கு இந்த இஷ்யூ வந்து இருக்கு. உங்களுக்கு மட்டும் கிடையாது. பட் இந்த வீடியோ எண்டுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு இதுக்கு ஒரு ரெமெடி கண்டிப்பா கிடைக்கும். நான் சொல்லப் போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால 450க்கு மேல 600 ரேஞ்ச் 600க்குள்ளயே கண்டிப்பா எடுக்க முடியும். நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்துனீங்கன்னா. ஸோ அது என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 4 மிக முக்கியமான படிநிலைகள் அப்படின்றது இருக்கு. இத நீங்க கரெக்ட்டா செய்றீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். செய்யலன்னா இதுக்கப்புறம் செய்ய பழகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் அடிக்கடி எல்லா வகையிலுமே சொல்றது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ மிஸ்டேக் நோட் அப்படின்றது. இந்த மிஸ்டேக் நோட் தான் வந்து மிகப்பெரிய பூஸ்டர் உங்களுக்கு. ஸோ அது என்ன மிஸ்டேக் நோட்? நான் எல்லா வீடியோலயும் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மார்க் டெஸ்ட்ல ஜஸ்ட் எழுதி முடிச்ச உடனே அதோட நோட்ட மூடி வச்சுட்டு அதோட எழுத போயிட்டீங்க. உங்க மார்க் எவ்வளோன்னு பார்க்குறீங்க. மார்க் இவ்வளோதான் தெரிஞ்ச உடனே சரி மார்க் அதிகமா வந்திருக்கு அல்லது குறைவா வந்திருக்கு. எதுவா இருந்தாலும் மார்க்க பார்த்துட்டு நீங்க மூடி வச்சுட்டு போனீங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் உங்களால இம்ப்ரூவ்மென்ட்ட பண்ண முடியாது. நீங்க இம்ப்ரூவ்மென்ட் ஆகணும், எடுத்த மார்க்க விட இன்னும் நெக்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து அதிகமா எடுக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு நோட் போடணும். அந்த நோட்டுக்கு பேரு மிஸ்டேக் நோட். அதுதான் பூஸ்டர் நோட் அப்டின்னு சொல்றது. அதுல நீங்க 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுறீங்க மார்க் டெஸ்ட். அந்த 3 மணி நேரம் எழுதுற டெஸ்ட்ட 2 மணி நேரம் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆப்பரேஷன் மாரி தான் இது. கரெக்ட்டுங்களா? ஏன் அப்டின்னா, நீங்க எழுதின டெஸ்ட்டாக இருந்தாலுமே 3 மணி நேரம் எழுதுறீங்க கஷ்டப்பட்டு. அந்த டெஸ்ட்டுக்காக முன்னாடி நெறைய படிச்சிருப்பீங்க. 3 மணி நேரம் உங்க உழைப்ப போட்டு எழுதியிருக்கீங்க. இன்னும் 2 மணி நேரம் இத அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னு சொன்னா, தவறுகள் ஏன் வந்தது? எங்க தவறு வந்தது? சில்லி மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோமா? தெரிஞ்ச கொஸ்டின மிஸ்டேக் பண்ணிட்டோமா? நல்லா தெரிஞ்ச கேள்வி மாரி இருக்கே! கரெக்ட்டா தான ஆன்ஸர் நெனச்சோம். ஏன் இங்க தப்பு வந்தது? இந்த மாரி நீங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா, அனலைஸ் பண்ணிட்டு எந்த கேள்விகள்ல தவறு இருக்குன்ற அந்த தவறுகள்லாம் நோட் பண்ணிட்டே வந்துருங்க. தவறுகள்லாம் நோட் பண்ண உங்க மைண்டுக்கு உங்க தவறுகள்லாம் போய் மைண்ட்ல போய் நிக்கும். நீங்க பண்ண தவறு. நெக்ஸ்ட் எக்ஸாம்ல இந்த தவறு உங்க உங்க உங்கள அறியாம அது செய்ய முடியாம போகும். அது தவறு நடக்காது. ஏன்னா உங்க மைண்ட் ரிமைண்ட் பண்ணும். போன டெஸ்ட்ல இந்த தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரிமைண்ட் பண்ணும். அது எப்ப பண்ணும்? நீங்க மிஸ்டேக் நோட் அப்படின்னு ஒண்ணு போட்டீங்கன்னா மட்டும் தான். சரிங்களா? ஸோ அதனால இத ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். 2வது பாயிண்ட். பயாலஜி தான் வந்து உங்களுடைய பிரம்மாஸ்திரம். பயாலஜி இஸ் யுவர் பிரம்மாஸ்திரா அப்படின்னு சொல்றது தான் 2வது பாயிண்ட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே நேரத்தில மார்க்க பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்ப என்ன பண்ணணும்? குறைந்தது அதுல ஒரு 320 பிளஸ் நீங்க எடுக்கணும். 320 பிளஸ் நீங்க எடுத்தீங்கன்னா, உங்களால ஈஸியா வந்து 400 இருந்து ஈஸியா கிராஸ் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணணும்னா, பயாலஜில கண்டிப்பா நீங்க ஒரு 320 பிளஸ் கண்டிப்பா எடுக்கணும். அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்டின்னா, நீங்க அ பழைய பிஒய்க்யூஸ் இருக்கு இல்லையா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். இதுல எடுத்துக்கங்க. எத்தன கொஸ்டின் பேப்பர் வேணா எடுங்க. எடுத்துட்டு அந்த பயாலஜிக்கு மட்டும் என்சிஇஆர்டி புக்க கையில வச்சுக்கோங்க. என்சிஇஆர்டி லைன் பை லைன் படிச்சு நீங்க படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. அப்படிதான் படிக்கணும். அதுல இருந்து நீங்க வச்சிருக்கிற பழைய கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இது என்சிஇஆர்டில இருந்து லைன் பை லைனா பார்க்கும்பொழுது, எத்தன கேள்விகள் வந்திருக்குன்னு இதுக்கு கொஞ்சம் டைம் குடுத்து நீங்க பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது, படிக்கும்பொழுது, ஈஸியா எவ்வளோ கேள்விகள் நமக்கு இதுல வருது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா, சுருக்கமா உங்களுக்கு தெரிய வர்றது என்னன்னா, என்சிஇஆர்டி லைன் பை லைன் முழுசா படிச்சாவே 90% கேள்விகள் அதுல இருந்து தான் வருதுன்றது, பழைய பிஒய்க்யூஸ வச்சு பார்க்கும்போது ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதனால பயாலஜில மார்க் எடுக்கிறது இன்னுமே அதிகமாகும். அப்ப 320 பிளஸ் இதுல ஈஸியா வரும். அப்படி ஈஸியா வந்ததுன்னு சொன்னா, மார்க்குமே அதிகமா கிடைக்கும். டோட்டல் வந்து அதிகமா வரும் உங்களுக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபார் பயாலஜில எடுத்துக்கங்க. டெக்ஸ்ட் புக்க என்சிஇஆர்டி புக்ஸ் லைன் பை லைன் நீங்க படிங்க.
படிக்கிறது மட்டுமே கிடையாது. அத வந்து நல்லா திரும்ப திரும்ப மைண்டுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே வாங்க. அப்படி ரிமைண்ட் பண்ண மறக்காது. கரெக்ட்டா உங்களால எழுத முடியும். ஸோ அதனால பயாலஜி இஸ் எ பிரம்மாஸ்திரா அப்படின்றது பாயிண்ட் நம்பர் 2. அடுத்து பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 3 பொறுத்தவரைக்கும் 50+50. அதாவது நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 50+50 தான் இங்க நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்றது. 50 கரெக்ட்டா இருக்கும். 50 நெகட்டிவ் மார்க்க அவாய்ட் பண்றதுக்கு என்ன வழி? அதுதான் வந்து இங்க பாயிண்ட் நம்பர் 3 அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ அது என்ன 50-50 அப்படின்றது என்னன்னா, 50-50 ரூல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெறைய மாணவர்கள் தவறு செய்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விய பார்த்த உடனே இது நல்லா இருக்கு, கரெக்ட்டா இருக்கு. ஏ ஆப்ஷன் கரெக்ட்டான ஆன்ஸர் தான்னு சொல்லி ஏ வந்து நீங்க பபிள் செட் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடுறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய இந்த இடத்துல தான் நெறைய மாணவர்கள் தவறு செய்றாங்க. ஆன்ஸர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஆன்ஸர் தெரியுது அப்படின்னு சொன்னாலுமே, மீதி இருக்கிற 3 ஆன்ஸர நீங்க படிச்சு பார்க்கணும். அது 3வது ஆன்ஸர்லயோ, 4வது ஆன்ஸர்லயோ கூட இத விட கரெக்ட்டான ஆன்ஸர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துட்டீங்க, அது கரெக்ட்டா இருக்குது அப்டின்னா, அத வேற எதையும் படிக்காம அத மட்டுமே கண்ண மூடிட்டு நீங்க பபிள் ஷேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட். சரி இப்ப நெகட்டிவ் மார்க்குக்கு வரலாம். இப்ப நெறைய மார்க் குறையறதுக்கு காரணமே நெகட்டிவ் மார்க் தான். ஃபர்ஸ்ட் அந்த 50ன்றது என்ன அப்டின்னு சொன்னா, 50 அப்டின்றது என்னன்னா, 4 ஆப்ஷன் நமக்கு வருதா? இந்த 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் உங்களால எலிமினேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 2 ஆப்ஷனு இது அதாவது மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கியா? இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் வந்து இதுக்கு ஆன்ஸர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் மீதி இருக்கிற 3ல இன்னொரு ஆப்ஷனுமே இந்த கேள்விக்கு ஆன்ஸர் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களால எலிமினேட் பண்ண முடியுதா? வெளிய எடுக்க முடியுதான்னு பார்த்துருங்க. அப்ப மீதி அது வந்து 50% போயிடும். மீதி இருக்கிறது 2 கொஸ்டின் தான். அந்த 2 கொஸ்டின்ல தான் ஆன்ஸர் இருக்குன்னு தெரியுது. அப்ப கரெக்ட்டான ஆன்ஸர கண்டுபிடிக்கிறது ஒரு 50% உங்களுக்கு கிடைச்சிரும். தவறான ஆன்ஸர் வெளிய போறது ஒரு 50% வெளிய போயிடுது. ஸோ 50, 50 ரைட்டுங்களா? இப்ப உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்போ என்ன செய்யணும்னா, இது ஒரு சூத்திரம் மாதிரி முக்கியமா எல்லா எல்லா கேள்விக்குமே நீங்க அட்டெண்ட் பண்ற எந்த கேள்வியா இருந்தாலுமே, உங்களால 2 ஆப்ஷன இது கிடையாதுன்னு சொல்லி வெளிய எடுத்துட்டீங்கன்னா, எடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னா, அந்த கேள்விக்கு தான் நீங்க ஆன்ஸர் பண்ணணும். மீதி எந்த கேள்விக்கு நீங்க ஆன்ஸர் பண்ணுவீங்க? மீதி 2 கேள்வி இருக்கும். 2 கேள்வியில 1க்கு தான் ஆன்ஸர் பண்ண போறீங்க. அந்த மாரி இருந்தா மட்டும் ஆன்ஸர் பண்ணுங்க. 4மே தெரியலன்னா விட்டுடுங்க. இதுதான் நல்லது. நெகட்டிவ் மார்க்க அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரைட். 5வது பாயிண்ட் என்ன? 3 ரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தான். இப்போ நமக்கு கவுன்சிலிங்ல தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், 2ண்ட் ரவுண்ட், 3 ரவுண்ட் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். இங்க நான் சொல்றது 3 ரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றது தான். இந்த 3 ரவுண்ட் அப்படின்றது என்னன்னா, நீங்க எடுத்த எடுப்பிலேயே வந்து 180 கொஸ்டினுக்கும், 200 கொஸ்டினுக்கும் ஒட்டுமொத்தமா படிக்கிறது அப்படின்றது செய்யக்கூடாது. ஒரே டைம்ல எல்லாத்தையுமே உங்களால படிக்கவும் முடியாது. ஸோ அப்படி பண்ணவும் கூடாது. நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு, அது நீங்க படிக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க எல்லாத்தையும் படிக்கிறீங்க இல்லையா? அதுல அது வந்து ஒரு ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நல்லா தெரிந்த கேள்விகள். இதுக்கு கரெக்ட்டா இதுதான் ஆன்ஸர்ன்னு தெரிந்த கேள்விகள்லாம் வருது பாருங்க. இது எல்லாமே எடுத்து ஒரு ரவுண்ட்ல நீங்க ஆன்ஸர் பண்றீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். 2ண்ட் ரவுண்ட்ல ஓரளவு கொஞ்சம் யோசிச்சா இதுக்கு ஆன்ஸர் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் 2ண்ட் ரவுண்டுக்கு கொண்டு வந்துருங்க. அதெல்லாம் ஆன்ஸர் பண்ணுங்க. 3ர்ட் ரவுண்ட பொறுத்தவரைக்கும் கடினமான கேள்விகள். ரொம்ப டஃப்பா இருக்கு. நம்மளால ஆன்ஸரே பண்ண முடியாத கேள்விகள் அப்படின்னு சொன்னா, அத 3ர்ட் ரவுண்ட்ல வைங்க. காரணம் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட், 2ண்ட் ரவுண்ட் முடிக்கும்போதே நெறைய மாணவர்களுக்கு டைம் வந்து இல்லாம போயிடும். அப்ப டைம் இல்லாம போகும்போது கடினமான கேள்விக்கு நீங்க ஆன்ஸர் பண்ணாம விடுவீங்க. அது விட்டீங்கன்னா பரவால்ல. நீங்க ஆன்ஸர் பண்ணி நெகட்டிவ் மார்க் வராம இருக்கிறது, ஆன்ஸர் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதனால நல்லா தெரிந்த கேள்விகள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க பாருங்க. 2ண்ட் ரவுண்டுக்கு ஓரளவு ஆன்ஸர் கொஞ்சம் வொர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஆன்ஸர் கண்டுபிடிக்கக்கூடிய கேள்விகள 2ண்ட் ரவுண்டா வச்சுக்கோங்க. ஒண்ணுமே தெரியாத கேள்விக்கு 3ர்ட் ரவுண்டா வைங்க. யோசிச்சு யோசிச்சு பாருங்க. ஆன்ஸர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லன்னா விட்டுடுங்க. ஸோ இதுதான் வந்து 3 ரவுண்டுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றது. இப்போ நான் சொன்ன 4 விஷயங்கள் 4 பாயிண்ட்ட நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமா இந்த 4 பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் கண்டிப்பா உங்களுக்கு உங்க லைஃப்ல கண்டிப்பா நடந்திருக்கும் இந்த மார்க் டெஸ்ட்ல. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்துல எந்த மாதிரியான தவறுகள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுது? எந்த சப்ஜெக்ட்ல அடிக்கடி ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட்ட பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா, அதனோட ஸ்ட்ராட்டஜி இன்னும் எப்படி பண்ணலாம்? எப்படி மார்க் எடுக்கலாம்? அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. 2வது இந்த வீடியோவுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு ஈஸியா நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.